ह्रीङ्कारहस्ययुक्त श्रीङ्कारगूढार्थमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. So last class வந்து 42 and 43 பார்த்தோம் இல்லையா? அல்ல ஏதாவது திருப்பி பார்க்கணும்னு இருக்கா? அன்கிளியரா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லாஸ்ட் டைம் வந்து அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னப்பா லாஸ்ட் வீக். நான் சொன்னேன் ஒரு தடவை பார்த்துடலாமா? அப்போ நாங்க 2 பேர் தான் இருக்கோமாப்பா. நானும் மொத்தம் 4 பேர் மட்டும்தான் இருக்குமா? ஓகே சரிப்பா. ரெடி. गतैर्माणिक्यत्वं गगणमणिभिः सान्द्रघटितं किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तयति यः स नीडेयच्छाया छूरणशबलं चन्द्रशकलं धनुःशौनासीरं किमिति न निबध्नाति धिषणाम्. ஸோ இங்கே அம்பாள் அட்ரஸ் பண்ணுறது இஸ் த்ரூ த வேர்ட் ஹிமகிரி தனையே ஆர் ஹிமகிரி சுத்தே. ஓகே, ஸோ ஹே ஹிமகிரி சுத்தே மாணிக்யத்வம் கதைஹி ககணமணிபிஹி சாந்திரகட்டிதம். கதைஹி மாணிக்யத்வம் ககணமணினா சூரியன். இப்போ இங்கே ஒரு சூரியனை ரெஃபர் பண்ணலை, 12 ஆதித்யர்களையும் ரெஃபர் பண்ணுறான். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியன் அப்படின்னு கணக்கு உண்டாம். அதாவது சூரியனுடைய ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு மாதம் ஒரு ஆஸ்பெக்ட் பிரபலமாக இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு ஆதித்யன் அப்படின்னு கணக்கு உண்டா ஆஸ்ட்ராலாஜிக்கலி. ஸோ 12 ஆதித்யர்களும் ஒன்று கூடி மாணிக்கத்துவத்தை அடையறா. அப்படின்னா என்ன? மாணிக்கங்களா உருமாறுறா. எதுக்கு? அம்பாளுடைய சேவைக்காக, அம்பாளை ஆபூஷிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால, ஏதோ தன் விதத்தில் அம்பாளை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா சாந்திர கட்டிதம், க்ளோஸ்லி தே ஆர் இழைக்கப்படுறான். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? சாந்திர கட்டிதம்னா க்ளோஸ்லி பிளேஸ்ட். ஓகே, க்ளோஸ்லி புட் டுகெதர். இதெல்லாம் அம்பாளுடைய கிரீட்டத்தில் எதுனா ஹைமம் தே கிரீட்டம், உன்னுடைய கோல்டன் கிரீட்டத்தில் ரொம்ப க்ளோஸ்லி எம்பெட்டடாக இழைக்கப்பட்டிருக்கா. இந்த ஆதித்யர்கள் மாணிக்கங்களாக மாறி இழைக்கப்பட்டிருக்கா உன்னுடைய கிரீடத்தில். ஓகே, ச நீடேய சாயா. நீடேயம் ஆக்சுவலி நீடம்னா ஓகே, இது நான் மேபி லாஸ்ட் வீக் சொல்ல. நீடம் அப்படின்னா நெஸ்ட். நீடேயம்னா அம்பாளுடைய கிரீட்டம் வந்து நெஸ்ட் போல க்ளோஸ்லி அரேஞ்ச்ட். ஒரு நெஸ்ட்டை வந்து டக்குன்னு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துருக்கேலான்னு எனக்கு தெரியலை. இட் இஸ் ஸோ க்ளோஸ்லி இன்டர்ட்வைன்ட், அது டக்குன்னு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரா கூட உருவ முடியாது. அந்த பறவைகள் வந்து அவ்வளோ அழகாக அதை வந்து பின்னி விட்டுருக்கோம். பின்னி 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 ஒரு ஸ்ட்ராவையும் மொத்தமாக ஆக்கி விட்டுருக்கோம். அது வந்து அப்படியே கிரீடம் மாதிரி அது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன். சார் நீடேய சாயா சுரண சபலம் சந்திரசகலம். அந்த நீடயத்திலிருந்து, அதாவது
நெஸ்ட் போல இருக்கிற அந்த கிரீடம் இருக்கே, அதுலேருந்து வர அந்த பிரில்லியன்ஸ் சாயாம் எப்படி இருக்குன்னா சபலம் சந்திரசகலம், சந்திரனை போல காந்தி. இப்போ சூரியன் இருந்தால் தானே ரெயின்போ வரும். ஆனால் இது சந்திரனுடைய காந்தியினால ரெயின்போ வரா மாதிரி இருக்கான். தனுஷ் ஷௌனாசீரம், ஷௌனாசீரம்னா இந்திரன், தனுஹு அவனுடைய தனுசு மாதிரி, இந்திர தனுசு மாதிரி அந்த பிரில்லியன்ஸ் அப்பியர் ஆகுதான். இப்படின்னு அம்பாளுடைய ஒரு இன்டெலிஜென்ட்டான கவி, அவனால் ஈஸியாக ஹி வுட் பி ஏபிள் டு இமேஜின் திஸ். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் போயட்டிக்காக ஒரு கவியினால் பார்க்க முடியும். இஃப் ஹீ ஹேஸ் பீன் வர்ஷிப்பிங் யோர் க்ரௌன், உன்னுடைய கிரீட்டத்தை இப்படி கீர்த்தனை செய்கிற ஒரு intelligent poet would be able to describe it this way poetically அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன கேஷாதி பாத வர்ணனை அம்பாளுக்கு பண்ணுறா. ஸோ ஸ்டார்டிங் கிரீட்டத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். புரிஞ்சுதா? 43rd ஸ்லோகம். துனோத்து த்வாந்தம் நஸ்துலிததலிதேந்தீவரவனம் घनस्निग्धश्लक्ष्णं चिकुरनिकुरुम्बं तव शिवे यदीयं सौरभ्यं सहजमुपलब्धुं सुमनसो वसन्त्यस्मिन्मन्ये वलमथनवाटी विटपिनाम्. துனோத்து துவாந்தம், எங்கள் மனசில் இருக்கிற இருளெல்லாம் பறந்து செல்லட்டும். ஓகே. துலித தலிதேந்தீவர வனம் கனஸ்னிக்தஷ்லக்ஷ்ணம் சிக்குர நிகுரும்பம் தவ சிவே. ஹே சிவே, எது எங்களோட இருளை போக்கட்டும்? உன்னுடைய கூந்தல். உன்னுடைய கூந்தல் எப்படி இருக்குன்னா துலிதம், இட் இஸ் ஈக்விவேலண்ட் டு, துலிதம்னா ஈக்விவேலண்ட் டு தலிதேந்தீவரவனம். நீலோத்பலம், ப்ளூ லோட்டஸ்னு சொல்லுவோம், ப்ளூ லில்லி, ப்ளூ லோட்டஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வனம் தலித்தம், அதாவது மலர்ந்து இருக்கிற இந்தீவனம், மலர்ந்து இருக்கிற ப்ளூ லோட்டஸ் அடர்ந்த ஒரு காடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உன்னுடைய கூந்தல். இது கூந்தலுக்கு அவர் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ். ரெண்டாவது அட்ஜெக்டிவ் கனஸ்னிக்தஷ் லக்ஷ்ணம், கனமாக இருக்கு. இப்போ நம்மளுக்கெல்லாமும் இருக்கே தலைமுடி, அப்படி இல்லை, கனமாக இருக்குது, கட்டையாக இருக்குது, கனமாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, வழுவழுன்னு இருக்குது, லஸ்ட்ரஸாக இருக்குது. ஓகே. அப்பேற்பட்ட சிக்குரம், தலைமுடி, அந்த கூந்தலானது அது கருன்னு இருக்கு, ஆனால் அது எங்களுக்குள்ள இருக்கிற கருமையை போக்கட்டும். துனோது. ஓகே. மேற்கொண்டு தேர்ட் லைன் டு ஃபோர்த் லைன் அந்த கூந்தலை பற்றி மேலே என்ன சொல்கிறாருன்னா, யத் ஈயம் சௌரபியம் சஹஜம் உபலப்தும் சுமனசோ. சுமனசாகனா ஃப்ளவர்ஸ். ஓகே. வசந்தி அஸ்மின் மன்யே, உன்னோட கூந்தலில் குடியேறணும்னு ஆசைப்படுறான்னு. மன்யே, ஐ பிலீவ், நான் நினைக்கிறேன். ஓகே. எந்த பூக்கள்? வலமதன வாட்டி விட்டப்பினாம். வலமதனா இந்திரனுடைய கார்டனில் இருக்கிற ட்ரீஸ் மேலே பூக்கிற பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த சுமனசாகா உன்னுடைய கூந்தலில் வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே அப்பேற்பட்ட வாசனையா, அந்த வாசனை எங்களுக்கும் கிடைக்கட்டும்னு ஆசைப்பட்டு அந்த பூக்கள் அந்த கூந்தலில் வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறதுன்னு எனக்கு தோன்றது. ஹே சிவே. சௌரபியம்னா வாசனை. எது ஈயம், இந்த கூந்தலுடைய சௌரபியம் வாசனையானது, சஹஜம் உபலப்தும் ஈஸியாக கிடைக்கணுங்கிறதுக்காக. சுமனசோ ஃப்ளவர்ஸ். எந்த ஃப்ளவர்ஸ்? வலமதன வாட்டி விட்டப்பினாம் சுமனசாகா. வலமதனனுடைய வாட்டிக்கால கார்டனில் மலர்ற விட்டப்பி அப்படின்னா ட்ரீஸில் இருக்கிற மலர்கள். இந்த வாசனை ஈஸியாக கிடைக்கும், சகஜமாக கிடைக்குங்கிறதுனால உன்னுடைய கூந்தலில் வசந்தி அஸ்மின் வாசம் செய்யறா, அவர் வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறான்னு மன்யே எனக்கு தோன்றது. ஓகே. அடுக்கிறார்ல பயங்கரமா. இப்படிலாம்
டிஸ்கிரைப் பண்ணால் எனி உமன் வில் ஃபால் ஃபார் him. சரி, 44. ஸோ கிரீட்டம் தலைமுடி. அடுத்து அம்பாளுடைய தலைமுடியில் இருக்கிற வகுடினுடைய பெருமை. என்னுடைய சான்ஸ்கிரிட் டீச்சர் வந்து சொல்லிகிட்டே இருப்பா, ஸ்திரீகளாக இருந்தால் நடுவில் தான் வகுடு எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் எங்கள் அம்மா எனக்கு கோண வகுடு எடுத்து தான் வாரி விடுவாங்க நான். ஓகே, ஏன்னா சௌந்தர்ய லஹரியில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாள். அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தான். நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் அவளுக்கு நமக்கு போனால் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. இல்லை பிரேமலதா மேம், கண்ணுக்கு முன்னாடி போய் நின்னா யாருன்னு கேட்குறான் நம்மளே. இங்கே மியூட்டில் இருக்கேள். எதுப்பா சொல்றேன் புரியல. ஜெயலட்சுமி மிஸ் சொல்கிறேன். ஆமா ஆமா, அப்படியா? போய் பார்த்தேல? இல்லை, என் ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு சொன்னான், என்னையே தெரிய மாட்டேங்கிறது மிஸ்ஸுக்கு அப்படின்னா. ஏன்னா நான் ஒரு தடவை ராமேஸ்வரத்துல பார்த்தேன். ஊறி போயிட்டா அப்படியே பால பெரியவளோட யாருன்னு புரிஞ்சுட்டா பேர்லாம் அப்புறம் நானா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நான் இங்கேயேதாம்மா இருக்கேன், இவர் கூடவே தான் இருக்கேன் நானு, இவர் எங்க போனாலும் நான் கூட போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆமா, ஜெயலட்சுமி எப்பயுமே அப்படிதானே, கொஞ்சம் அப்படிதான் இருந்தா. ஆமா. தனோது க்ஷேமம் நஹா தவ வதன சௌந்தர்யலஹரி. சௌந்தர்யலஹரிக்கு பேரு இந்த பதத்துல இருந்து தான் வந்ததுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. தவ வதன சௌந்தர்யலஹரி பரிவாஹஸ்ரோதஹ சரணிரிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபலகபரி பாரதிமிரத்விஷாம் பிருந்தைர்பிருந்தி கிருதமிவ நவீனார்க்க கிரணம். ஓகே லக்ஷ்மி அக்கா, நீங்கள் எவ்வளோ ஐடியாஸ்லேருந்து உள்ளே இருக்கீங்க? ஓகே சரி, இது பாருங்க. ஓகே, தனோத்து க்ஷேமம் நக, எங்களுக்கு க்ஷேமத்தை வாரி வழங்கட்டும். நகனா எங்களுக்கு, தனோத்து அப்படின்னா கொடுக்கட்டும். ஓகே, க்ஷேமம். க்ஷேமம்னா என்ன? இப்போ நம்மளுக்கு என்ன சௌக்கியங்கள் இருக்கோ அந்த சௌக்கியம் மெயின்டைன் ஆகிறது, இருக்கிறதும் போகிறது இல்லை. க்ஷேமம்னா இருக்கிறது நல்லபடியாக இப்படியே இருந்துன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் க்ஷேமம். க்ஷேமமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம்னா நன்னா இரு அப்படிங்க. அந்த நல்லதுங்கிறது என்னதுன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற யசஸ் ஐஸ்வர்யம் தக்க வச்சுக்கணும், அது உன்னிடத்தில் தங்கும் படி ஆசீர்வாதம் செய்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் க்ஷேமம். ஓகே, ஸோ தனோத்து எங்களுக்கு க்ஷேமங்கள் வரட்டும். க்ஷேமங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வருது ஒன்று, வந்து நிலைச்சு நிற்கிறதுக்கு பேர் தான் க்ஷேமம். அதுதான் சொல்ல வரேன். வந்துட்டு போயிடுறதுக்கு பேர் க்ஷேமம் இல்லை. க்ஷேமங்கள் வரதுன்னா வாட் எவர் வி டிசர்வ், என்ன குட்னஸ் ஹேஸ் டு கம் டு அஸ், இட் வில் கம் அண்ட் ஸ்டே வித் அஸ், இட்ஸ் நாட் கோயிங் டு கோ அவே. அதுக்கு பேர் தான் க்ஷேமம். ஸோ தனோத்து க்ஷேமம் நக, எங்களுக்கு க்ஷேமங்கள் ஏற்படட்டும், கிடைக்கட்டும், ஆர் அளிக்கட்டும், கொடுக்கட்டும். எது கொடுக்கணும்? நம்மளுக்கு எது க்ஷேமத்தை கொடுக்கணும்? தவ வதன சௌந்தர்யலஹரி பரிவாஹஸ்ரோதஹ சரணிரிவ சீமந்த சரணி. எங்களுக்கு க்ஷேமங்களை வழங்க போகிறது யாரு? அம்பாளுடைய சீமந்த சரணி. இந்த நடு வகுட்டுக்கு பேர் சீமந்தம்னு பேர். சீமந்தம் அப்படின்னு இருக்கிற இந்த பாத்வே இருக்கு இல்லையா, இந்த சீமந்தம் எங்களுக்கு க்ஷேமங்களை அளிக்கட்டும். ஓகே, இந்த சீமந்தம் எப்பேற்பட்ட சீமந்தம்? தவ வதன சௌந்தர்யலஹரி பரிவாஹஸ்ரோதஹ சரணிரிவ. உன்னுடைய முகத்தோடைய அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகு வெள்ளம் போகிறதுக்கு வழி இல்லாமல் உன்னுடைய வகுடுங்கிற பாத்வேக்கு போய் தங்க ட்ரை பண்ணுறதே அப்பேற்பட்ட வகுடு. பரிவாகனா பெருக்கு, ஃப்ளட். ஓகே, சரணி ரிவர், ஃப்ளட் வாய்க்கால் போல இருக்கு. வாய்க்கால் போல இருக்கு என்னது?
ஃப்ளட்டுக்கு வாய்க்கால் போல இருக்கு இந்த சீமந்தம். சரணி ரிவ என்னது தவ உன்னுடைய வதன முகத்துடைய சௌந்தர்யம், சௌந்தர்யம்னா அழகு, லஹரினா வேவ்ஸ், உன்னுடைய முகத்தினோட அழகு வழியறது, இட் இஸ் ஃப்ளட்டிங் அண்ட் அது இடம் போக தெரியாம பெருக்கெடுத்துட்டு உன்னுடைய வகுடு மேல போய் பெருக்கெடுக்கிறது. அது போகிறதுக்கான வழியா உன்னுடைய வகுடு இருக்கு. இட்ஸ் லைக் அ பாத்வே. புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்? ஓகே, மேற்கொண்டு அந்த சீமந்தத்தை பத்தின டிஸ்கிரிப்ஷன். வஹந்தி சிந்தூரம், அந்த சீமந்தம் எதை வஹனம் செஞ்சு, வஹனம்னா கேரிங், வாட் இஸ் இட் கேரிங்? வஹத்தினா இட் இஸ் கேரிங் சம்திங், எதை கேரி செய்யறது? சிந்தூரம், சிந்தூரத்தை, அது ஃபுல்லாக சிந்தூரம் இருக்கு. ஓகே, அந்த சிந்தூரம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னா, பிரபல கபரி பார திமிரத்விஷாம் பிருந்தைஹி பந்தீகிருத்தமிவ நவீனார்க்க கிரணம். அந்த சிந்தூரம் நவீனார்க்கம் மாதிரி இருக்கான். இப்ப புதுசா புதுசா உதிச்சு வந்த சூரியனை போல இருக்கான். சூரியனா சூரிய ஒளி, சூரிய ஒளியை போல இருக்கான். ஓகே, மேற்கொண்டு அந்த சூரிய ஒளியை பத்தின டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, பிரபல கபரி பார திமிரத்விஷாம். அந்த இப்படி சீமந்த வகுடு இங்க இருக்குன்னா 2 சைடு தலைமுடி பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு சைடு டார்க்னஸ், இது ஒரு சைடு டார்க்னஸ். இதுக்கு நடுவில் இது பிரைட்டா தெரியும் போது புதுசா உதித்த சூரிய கிரணங்கள் போல இருக்கா. விச் இஸ் பீங் ஹெல்ட் பந்தீகிருத்தம், அதாவது இது இந்த லைட்டை பிரிசனரா வச்சுட்டு இருக்கான். எது பிரிசனரா வச்சுட்டு இருக்குன்னா, ஆப்போசிங் ஆர்மிஸ் ஆஃப் டார்க்னஸ் ஆன் 2 சைட்ஸ். கூந்தல் எவ்வளோ கருப்பா இருக்குன்னா, இந்த பக்கம் இருக்கிற தலைமுடியும் இந்த பக்கம் இருக்கிற தலைமுடியும் ஒருத்தருக்கு எனிமீஸ் போல. அவ்வளோ கனமா இருக்கிற கூந்தல் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்கான். அது எப்படி பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்கான்? அந்த கிரணங்களை இட்ஸ் ஹோல்டிங் இட் பேக். பிரபல கபரி பாரம், கபரினா தலைமுடியோடைய பாரம். திமிரத்விஷாம் பிருந்தைஹி, 2 teams of darkness on both sides, which is trying to பந்தீகிருத்தம், பந்தனம் செய்யறதுக்கு ரெடியா. பந்தீகிருத்தம்னா பிரிசனர் ஆக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆர்மி ஆஃப் டார்க்னஸ் மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஆர்மி ஆஃப் டார்க்னஸ், இந்த பக்கம் ஒரு ஆர்மி ஆஃப் டார்க்னஸ், நடுவில் அம்பாளுடைய வகுடு. அது எப்படி இருக்கா? நவீன ஆர்க்க கிரணம், புதுசா. அர்க்கம்னா சூரியன், நவீன அர்க்கம்னா புதுசா உதித்த சூரியன். அதோடைய கிரணங்களை போல இருக்கா அந்த சிந்தூரம். அந்த சிந்தூரம் எது மேல இருக்கு? அந்த வகுட்டின் மேல. அப்ப அந்த வகுடு எப்பேற்பட்டது? நம்மளுக்கு க்ஷேமங்களை அளிக்க வல்லது. ரிப்பீட் பண்ணணுமா இன்னொரு தடவை? லோகம் எழுத சொல்லுங்களேன். தனோ துக்ஷேமம் நஹ தவ வதன சௌந்தர்யலஹரி பரிவாஹஸ்ரோதஹ சரணிரிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபலகபரி பாரதிமிரத்விஷாம் பிருந்தைர்பந்தீகிருதமிவ நவீனார்க்க கிரணம். தவ உன்னுடைய வதன சௌந்தர்ய லஹரி முகத்தின் அழகு வெள்ளத்துல பரிவாக ஸ்ரோத சரணிரிவ, பரிவாகனா பெருக்கு, ஃப்ளட். பரிவாக ஸ்ரோத சரணினா பெருக்கெடுத்து அந்த வாய்க்கால்குள்ள போற மாதிரி இருக்கு அம்பாளுடைய அந்த வகுடு. ஓகே, மேற்கொண்டு சீமந்தம்னா இந்த வகுடு, இந்த வகுடுக்கு பேர் என்ன? சீமந்தம். ஓகே, வஹந்தி சிந்தூரம், அது மேல சிந்தூரம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா நவீனார்க்க கிரணங்கள் போல இருக்கு, புதுசா உதித்த சூரிய கிரணங்கள் போல இருக்கு. விச் பிரபல கபரி பாரம். ஓகே, அந்த வகுட்டுக்கு 2 பக்கமும் பிரபலமா ஸ்ட்ராங்கா இருக்கிற கபரி பாரம், தலைமுடி, பாரமான தலைமுடி. த்விஷாம் அப்படின்னா 2 இருக்கு, 2 parts of the hair.
த்விஷாம்னா ரெண்டா இருக்கு. ஓகே, த்விஷாம் பிருந்தைனா ரெண்டு டீம்ஸ். ஸோ நடுவில் வகடு இருக்கு. ஒரு பக்கம் அம்பாளுடைய பாரமான கூந்தல், அதை பார்த்தா இட்ஸ் டைட்லி ஹெல்டு மாதிரி தெரியறது. ஸோ ஒரு ஆர்மி ஃபார்மேஷன், ஒரு டீம் ஃபார்மேஷன் மாதிரி இந்த பக்கமும், வகடுக்கு இந்த பக்கமும், ரெண்டு பக்கமும் ஆப்போசிங் டீம்ஸ் ஆஃப் திக் ஹேர். அது என்ன பண்றது? இட் இஸ் பந்தி கிருத்தமிவ நவீனார்க்க கிரணம். இந்த புது உதித்தார் போல சூரிய கிரணங்களை பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கான். புரியுதா? புரிஞ்சுதா? தனோனு சேமம் நகதவ வதனவா. தனோத்து க்ஷேமம் நக. தனோனு சேமம் நக தவ வதன சௌந்தர்ய லஹரி. தவ வதன சோனிட்டு. சேர்த்து படிச்சேன்னா நஸ்தவன்னு வரணும், வேற எதுவும் அங்க சொல்லிடாது. எப்படி சொல்லணும்? தனோத்து க்ஷேமம் நஸ்தவ. நஸ்ன்னு போட்டிருக்கேன், அதான் கேட்டேன். இந்த புக்ல நஸ்தவன்னு போட்டிருக்கு. நஸ்தவ. நஸ்தவ பிரிச்சேன்னா நஹ தவ. நஸ்தவன் படிக்கலாமா? படிக்கலாம். ஓகே, அதான் கேட்டேன். நஸ்தவன் போட்டிருக்கு. எனக்கு டக்குனு நீங்க கான்னு சொன்னது ஏதோ காதுல விழுந்தது, அதனால தான் நான் திருப்பி சொல்லி காமிச்சேன். சரியா? புரிஞ்சுதா? சரி, எனக்கு இன்னைக்கு ஆற்றுக்கு ஒருத்தர் சாப்பிட வரா, ஆன் ஷார்ட் நோட்டீஸ். எனக்கு இப்போ தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சுது. ஸோ அதனால் இதோட நிறுத்திக்கிறேன் நான். வி வில் சி நெக்ஸ்ட் வீக். ஸோ எனக்கு 3 ஸ்லோகம்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரைட், இதில் ஏதாவது டவுட்ஸ் எதுனா எடுத்து வைங்கோ. இல்லை இது திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரைட், பார்ப்போமா? ராம் ராம்ப்பா, தேங்க்யூ. மேம் ஒரு நிமிஷம். என்னையா? அவங்கள தான். சொல்லுப்பா. ராம் ராம்.